எனக்கு பொட்டு வைக்கிறத யாரும் தடுக்க முடியாது. என்ன சொல்ற? எங்க அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. உண்மையா சொல்ற? ஆமா. நிஜமா? நிஜமா. மல்லிகா, எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை சொல்லிருக்க. முதல்ல கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடு. எங்க அண்ணனும் மனுஷன் தானே, அவருக்கும் தங்கச்சி பாசம் இருக்காதா என்ன? எப்படி நீங்க எனக்காக எதையும் செய்வீங்களோ அதே மாதிரி எங்க அண்ணனும் எனக்காக எதையும் செய்வாரு. அப்படியா? அப்ப என் மச்சானுக்கு நான் என்ன செய்யணும்? புதுசா ஒரு கோட்டு சூட் வாங்கி தட்டுமா? இல்ல, சொந்தமா லாரி வாங்கி தந்துறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நம்ம கல்யாணத்துக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த காக்கி சட்டையை கழட்டணும். பின்ன இந்த ட்ரெஸ்லயா தாலி கட்டுவேன்? சும்மா பட்டு வேட்டி பட்டு சட்டை இதெல்லாம் போட்டுக்கிட்டு தானே கட்டுவேன். போலீஸ் ட்ரெஸ் மட்டும் இல்ல, உங்க உத்தியோகத்தையும் விட்டுறணும். என்னது? ஆமாங்க, போலீஸ் உத்தியோகத்துல இருக்கிற யாருக்குமே எங்க அண்ணன் என்ன கட்டித்தர மாட்டாரா? நீ உன் மனசுக்கு பிடிச்சவரையே கட்டிக்கோ, ஆனா அவரை போலீஸ் உத்தியோகத்தை விட்டுற சொல்லுன்னு சொன்னாரு. நீங்களும் எனக்காக உங்க உத்தியோகத்தை விட்டுருவீங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையா சொல்லிட்டு வந்திருக்கேன். மல்லிகா, நீ என்ன நம்பு. கடைசி வரைக்கும் நான் உன்னை காப்பாத்துறேன். ஆனா இந்த உத்தியோகத்தை விட்டுடுவேன்னு நம்பாத. அது மட்டும் என்னால முடியாது. உன்னை பார்த்தது, உன்னோட பழகினது, உன்னோட இன்னசென்ஸ், வெகுளித்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ யாருன்னு தெரியாமலே என் மனசு கொடுத்த. ஆனா காதலை விட கடமையத்தான் பெருசா மதிக்கிறேன். மல்லிகா, என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம்னா அது உன்னோடதான். இந்த உத்தியோகத்துக்கு நான் கொடுக்கிற முக்கியத்துவம் உனக்கு சொன்னா புரியாது. மல்லிகா, எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியும். நீ அவங்கிட்ட போய் எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, நீங்க வேலையை விட்டுடுங்கன்னு கேட்டிருப்ப. ஆனா அவன் எனக்கு உத்தியோகம் தான் பெருசு, நீ பெருசுன்னு சொல்லியிருப்பான். உண்மையிலேயே அவனுக்கு உத்தியோகம் பெருசு இல்லம்மா. காக்கி சட்டையை போட்டா எந்த தப்பு பண்ணலாம், என்ன எவனும் கேட்க மாட்டான் பாரு. சரி, இத்தோட போச்சுன்னு சந்தோஷப்படுமா? அந்த நாயை காலில் போட்ட செருப்பா கழட்டி எறியுமா? உங்க அண்ணன் நாய் இருக்கண்டா. காசு கொடுக்கிற எல்லாருக்கும் சல்யூட் அடிக்கிறோமா அவன்? உங்க அண்ணன் நான் கட்டி தர மாப்பிளைய பார்த்து அவன் அடிக்கிறான் பாரு சல்யூட். நீ அழாதடா, நீ அழக்கூடாது. நான் இருக்க. இன்ஸ்பெக்டர் படிச்சவர் தானே நீ? ஊருக்கு வந்தம்மா ஒழுங்கா உத்தியோகத்தை பார்த்தோம்னு இல்லாம காதல் வேண்டி கிடக்கா? சரி, காதலிக்கிறதா காதலிச்சிங்க, அவளை கடைசி வரைக்கும் கைவிடாம காப்பாத்த வேண்டாம்? ஒவ்வொருத்தரும் காதலுக்காக உயிரையே விடுறேங்கிறா. இந்த பிஸ்கோட் உத்தியோகத்தை விட முடியாதா உங்களால? பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா? வா. இதான் என் பூஜாரு. இங்க வேற ஏதாவது சாமி இருக்கான்னு பாத்தியா? இவர் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள். ஆமா, இந்த அனாதையை வளர்த்து ஆளாக்கின தெய்வம். இவரு ஒரு போலீஸ்காரர் தான். ஒரு கள்ளக்கடத்தல் கோஷ்டியை பிடிக்கும் போது அவரை சுட்டுட்டாங்க. சாகும் போது என் கைய பிடிச்சுக்கிட்டு, அப்பா, இந்த சொத்து பூரா உனக்கு தான், ஆயுச முழுக்க நீ உட்காந்தே சாப்பிடலாம். ஆனா என் ஆசை என்னன்னா, நீ இந்த போலீஸ் உத்தியோகத்துல சேர்ந்து நேர்மையா நடந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு செத்தாரு. இப்ப சொல்லு, என் காதலுக்காக இந்த உத்தியோகத்தை விட்டுட்டோம்னா இவர் ஆத்மா சாந்தி அடையுமா? அப்படி விட்டா நான் நன்றி கட்டவன் ஆயிடுவேன். அவனுக்காவது ஒரு அண்ணன் இருக்கா, எனக்கு நீ யார் இருக்கா? நீங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. விதி விதின்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் போல இருக்கு. நாளைக்கு மத்திய மந்திரி கூட்டத்துக்கு வர போறாரு. அவருடைய பாதுகாப்பு வசதிக்காக
இந்த வழியில நாங்க சவுக்கு கட்டையை நடப்போறோம். அதனால 2 நாளைக்கு பிளாட்பாரத்தில் இருக்கிற எல்லா கடைகளையும் தயவு செஞ்சு காலி பண்ணி கொடுங்க. ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு சம்பாதிக்கிற? 50 ரூபா. ஐயா 100 ரூபாய் தருப்பாரு. ஐயா கிட்ட போய் வாங்கி. டேய் வாடங்க. ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு சம்பாதிக்கிற? 100 ரூபா. பெரிய கடைடா. ஐயா 200 ரூபாய் தருவாரு. ஐயா கிட்ட போய் வாங்கி. ஏய் நீதான் இங்க ரவுடியா? ஏன்பா போலீஸ்காரங்களுக்கு யாருமே நல்லவங்களாவே தெரிய மாட்டாங்க போல் இருக்க. நல்லவங்க யாரும் இந்த மாதிரி நடுரோட்ல கலாட்டா பண்ண மாட்டாங்க. ஆமா நான் தெரியாம கேக்குறேன். யாரோ ஒரு ஆள் வர்றாங்கிறதுக்காக இத்தனை பேர் பொழப்புல மண்ணள்ளி போடுறீங்களே, இதுதான் உங்க போலீஸ் வேலையா? கடையே பட்டா இல்லாத கடை, இதுல வேற ரூல் பேசுறியா? நாங்க என்ன இத எழுதியா கேக்குறோம்? பொழைக்கிறதுக்கு ஒரு வழியை கேக்குறோம். அதுக்கு ஒரு வழியை சொல்லிட்டு கரையிடு, இல்லன்னா வண்டி எடுத்துட்டு வந்த வழியா போயிடு. எல்லாருக்கும் இன்னொரு தடவை சொல்றேன், இங்க இருக்கிற கடையெல்லாம் காலி பண்ணிடுங்க. காக்கி சட்டையை போட்டிருக்கிற தைரியம் உனக்கு? உண்மையிலேயே நீ ஒரு ஆம்பளையா இருந்தா காக்கி சட்டையை கழட்டி வச்சுட்டு இந்த கைக்கு பதில் சொல்லிட்டு போடா. மல்லிகா, மல்லிகா, மார்க்கெட்ல உங்க அண்ணனும் அந்த இன்ஸ்பெக்டரும் ஒருத்தோட ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரமா போமா.